சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். சிறுபான்மையின் மக்களோ அணுகும்போது இது கல்வி ரீதியா ஒரு தொழில் தொடங்க ரீதியா இருக்கும். என்ன ஒரு நோக்கத்துக்கு இந்த ஆணையத்தை அணுக முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க ஒரு தமிழக அரசு எல்லாத்தையும் செய்ய முடியாது. 99 ஆடுகளை விட்டு ஒன்று காணாமல் போன ஆட்டை தேடுகிறவன் தான். எனக்கு கொடுக்கப்பட்ட ஜிஓ பேக்வேர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் போர்டு தான். கிறிஸ்டியன்ஸ்லேயே மோஸ்ட் பேக்வேர்ட் கிறிஸ்டியன்ஸ் உள்ள இருக்காங்க. நீங்கள் ஜெயின்ஸ் எடுத்தீங்கன்னா ஜெயின்ஸில் தமிழ் ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மோஸ்ட், இப்போ ஒரு வீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மைனா மோஸ்ட் பேக்வேர்ட். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிற மைனாரிட்டியில் யார் ரொம்ப சாதி ரீதியான மோதல்கள் ஏற்படும் போது அதற்கு SC/ST ஆணையமோ அவர்கள் பார்ப்பாங்க. சிறுபான்மையினர் பாதிக்கப்படும் போது குறிப்பிட்டு ஒரு கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதி ரீதியான மோதல்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் சமூகத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடக்கட்டும், அதற்காக இந்த ஆணையம் அந்த குடும்பத்திற்காக அந்த சமூகத்திற்காக என்னென்ன யார் என்ன காரணம் அதை ஒரு ஆய்வு செய்து அரசுக்கு கொடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்ன ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இறைச்சி கடைகளை மூடணும். ஒரு ஜெயின் சமூகத்தையோ அந்த மகாவீர ஜெயந்தியோ அன்றைக்கோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, அங்கே இறைச்சி கடைகளை மூடணும் ஒரு உத்தரவு. உலக அளவில் இதுதான் முதல் ஒரு உத்தரவு அப்படின்ட்டு. தமிழ்நாட்டிலையும் மகாவீர ஜெயந்தி வரும்போதோ இறைச்சி கடைகளை மூடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு. ஆனால் எந்த பிரச்சனையும் ஒருத்தர் தான் சால்வ் பண்ண முடியாது. சிறுபான்மையினர்லேயே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கும், ஒரு லிங்குவிஸ்டிக் சமூகம் இருக்கும். அப்போ அவங்களோட நாம IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருட்தந்தை திரு ஜோ அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தோட தலைவராக பதவியேற்கிட்டீங்க. இதற்கு முன்னாடி இந்த ஆணையம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வருது. இந்த ஆணையத்தோட முக்கியமான செயல்பாடுகள் என்ன சார்? சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க, இப்போதைக்கு மொழி சிறுபான்மையினருக்கும் இந்த ஆணையம் செயல்படும் சொல்றாங்க. தொடக்க கால செயல்பாடுகளும் இப்போதைய செயல்பாடுகளும் என்னென்னு சொல்லுங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறுபான்மையினர் ஆணையம் சிறுபான்மை மக்களுக்கு என்ன திட்டங்களை அரசு வகுத்திருக்கிறது, செயல்படுத்தி இருக்கிறது, அது எப்படி மக்களை போய் சேருகிறது, அதற்கு அப்படி சேர்ந்து அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா, தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கியமாக சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன, அவர்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன, இவையெல்லாம் அரசுக்கு போய் சேர்கிறதா, அதை அரசுக்கு போய் சேர்ப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்கு அரசுக்கு ஆலோசனை செய்வதும் தான் என்னுடைய அடிப்படையான வேலை, ஆணையத்தினுடைய வேலை. சிறுபான்மை என்பது இது ஒரு ஆன்மீக அளவிலையோ மத அடிப்படையிலோ கல்ச்சுரல் பண்பாட்டு அடிப்படையில் எல்லா சிறுபான்மையினரும் சோஷியோ கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் லிங்குவிஸ்டிக் ரிலிஜியஸ் இது எல்லா மைனாரிட்டிஸ் பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு இந்த அமைச்சகத்தினுடைய தலைப்பே எனக்கு கொடுக்கப்பட்ட ஜிஓ பேக்வேர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் போர்டு தான். இதற்கு முன்னாடி இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பெடுத்ததிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பாக ஒரு சிறுபான்மை வாரியத்துக்கு ஒரு கோஆர்டினேட்டர், முக்கிய அலுவலர் போட்டது இதுதான் முதல் முறை. இதுவரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனியாக ஒருத்தர் இருப்பாங்க அப்படிலாம் அங்கே கிடையாது முன்னாடி. இப்போ தான் முதல் முறையாக, அதுவும் சில இடங்களில் ஒரு IAS ஆஃபீஸரே இன்சார்ஜாக, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரே இன்சார்ஜாக இருக்காங்க 6 மாவட்டத்தில். மற்ற இடங்கள்லாம் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறுபான்மை மக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை உடனே தீர்வு காண வேண்டும் என்பதில் முக்கியமாக எடுத்திருக்கு. எனக்கு முன்னால் பணிபுரிந்த மதிப்புக்குரிய திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள்
மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 38 மாவட்டங்களிலும் அவர் போய் சந்தித்தது, மக்களை சந்தித்தது, மாணவர்களுக்கு வித்தியாசமாக பேச்சு போட்டிகள் நடத்தி அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஜனநாயக வழிமுறைகளை எப்படி மாணவர்கள் வரணும், கான்ஸ்டிடியூஷன் ஜனநாயக முறைப்படி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்புகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படையாக நிறையா செய்திருக்கிறார். இப்போ நான் ஒரு அகடமிக் பேக்ரவுண்டில் இருந்து வர்றதுனால இப்போ அவர் செஞ்சதுக்கு மேலே நான் செய்யணும் அப்படின்னு அரசு எதிர்பார்க்கிறது. அவர் சிறப்பாக செய்தார். மேலும் சிறப்பாக செய்வதற்கு ஒரு அகடமிக் பேக்ரவுண்டில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் டைரக்டராக இருக்கிறேன், ஒரு மேலாண்மை கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கிறேன். தெற்காசியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏசப் 76 கல்லூரிகளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது இதை வைத்து கொண்டு நீங்கள் இந்த பலத்தை, இந்த நிறுவன பலத்தையும் உங்களுடைய நிர்வாக பலத்தையும் வைத்துக்கொண்டு சிறுபான்மையின மக்களுக்கு தமிழக அரசு என்ன செய்கிறது, அது போய் சேர்கிறதா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் மக்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா, அவங்களுடைய முக்கியமான கரிசனைகள் கன்சர்ன்ஸ் என்ன என்பதை அரசுக்கு சொல்லி பிரச்சனைகள் வருகிற போது பரிந்துரைகளை சொல்வது. அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வது ப்ராப்ளம் மட்டும் இல்லை, பிரச்சனைகள் மட்டும் இல்லை, பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய ஓவரால். இப்போ இந்த ஆணையத்தை அணுகும்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோ அல்லது சிறுபான்மையின் மக்களோ அணுகும்போது இது கல்வி ரீதியாக ஒரு தொழில் தொடங்க ரீதியாக இருக்கும். அந்த மாதிரியான என்ன ஒரு நோக்கத்துக்கு இந்த ஆணையத்தை அணுக முடியும்? முதல்ல அந்த ஆணையம் எதற்கு இருக்கிறது என்றால் அவருடைய பிரச்சனை எல்லாம். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க ஒரு தமிழக அரசு எல்லாத்தையும் செய்ய முடியாது. அப்போ ஒரு அரசு என்பது யார் ரொம்பவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் மிகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கவனித்துக் கொள்வதுதான் அரசு. அது எங்கள் மொழியில் பேசணும்னா, விவிலிய மொழியில் பேசணும்னா 99 ஆடுகளை விட்டு ஒன்று காணாமல் போன ஆட்டை தேடுகிறவன் தான் ஆயன். லீடர் ஒன்று சர்ச்சஸ் ஃபார் த லீஸ்ட் அண்ட் த லாஸ்ட். அவன் தான் அரசாக இருக்க முடியும், அவர் தான் அரசாங்கமாக இருக்கும், அவர் தான் தலைவர். அப்படிங்கிற போதில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்வு காண்பது. இப்போ கல்வித்தொகை, உதவித்தொகை, லோன், அந்த மாதிரி வரக்கூடிய அதுக்கு இதனுடைய ஆணையத்தினுடைய சார்பாகவே இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறுபான்மையர் மேம்பாட்டுக் கழகம், அதுக்கு மதிப்புக்குரிய திரு பெர்னாண்டஸ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வருடம் சிறப்பாக. மேம்பாட்டுக் கழகம் எனக்கு அடுத்த ஆஃபீஸ். இப்போ அவங்க தான் இந்த பேங்க் மாதிரி இதுக்கு இருந்து அரசனுடைய எல்லா உதவித்தொகையும் இதை பகிர்ந்து கொடுக்குறாங்க, பகிர்ந்தளிக்கிற ஒரு இது. இதில் இந்த சிறுபான்மை ஆணையம் அந்த ஆணையம் என்று சொன்ன உடனே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். அதான் பாயிண்ட். இல்லை அப்படின்னா ஒரு அரசோ, ஒரு அரசாங்கமோ, ஒரு குடும்பமோ யாருக்கும் மெருவானியான நேரத்தை செலவு பண்ணோம்னா உங்களுடைய 80% நேரத்தை 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணணும். அதான உண்மையான தலைமைத்துவம்ல. அதை வச்சு தான் சிறுபான்மையினர் வேலை செய்யணும். இப்போது இந்த ஆணையங்களாக இருக்கட்டும், துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி கழகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்போது சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கான செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்குது சார்? ஏன்னா இப்போது இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறது கல்லூரிகளில் விழாக்கள் வச்சுருக்காங்க, இப்போ போட்டிகள் நடத்தியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு தொழில் ரீதியாக ஒரு முன்னெடுப்பு இருக்கணும், அதே மாதிரி கல்வி ரீதியாக அவர்களையும் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கட்டும். இதற்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் நடத்த போறீங்க சார்? அந்த மாதிரி சொல்லுங்கள். அதாவது நம்முடைய ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு என்ன? இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னிடம் 33 வேலைகளை எனக்கு கொடுத்துருக்கிறார் புதுசாக. இதுதான் ஃபுல் லிஸ்ட். இதில் கொடுத்துருக்க போது இந்த போட்டி நடத்துகிறது அது சாதாரண ஈவெண்ட்ஸ். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி செய்ய சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லா லெவல்லையும் இப்போ கிறிஸ்டியன்ஸ்லேயே மோஸ்ட் பேக்வேர்ட் கிறிஸ்டியன்ஸ் உள்ளே இருக்காங்க.
இப்போ நீங்கள் ஜெயின்ஸ் எடுத்திங்கன்னா ஜெயின்ஸில் தமிழ் ஜெயின்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மோஸ்ட்டு இப்போ ஒரு வீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மைனா மோஸ்ட் பேக்வேர்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிற மைனாரிட்டியில் யார் ரொம்ப தேவைப்படுறா? ஒரு குடும்பத்தில் 5 பேர் பையன் இருக்கான்னா 5 பேருக்கு ஒரே சாப்பாடு கொடுக்காதீங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப உடல் நிலையில் இருக்கிறான், அவனுக்கு கொடுங்க அப்படின்னா. அப்போ வந்து என்னன்னா வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்குகிற உதவி, தொழில் தொடங்குகிற சூழல். இப்போ ஒரு செலெக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் போன்றவற்றில் சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் குறைவாக இருந்தால் அது பற்றி ஆய்வு செய்து உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க ஆலோசனை வழங்குகிறது. சிறுபான்மையின் நலம் மற்றும் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது என எதை ஆணையம் கருதுகிறதோ அது பற்றி விசாரித்து அரசுக்கு பொருத்தமான பரிந்துரை வழங்குவது. சிறுபான்மையினருக்கு அரசியல் சட்டத்தாலும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டங்களின் மூலம் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புகளை ஆய்வு செய்தல். ஸோ அதனால் வந்து இது வந்து நீங்கள் அப்படி சொல்லணும்னா வெல்ஃபேர் ஸ்கீமு, ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் அண்ட் அட்வைசரி ரோல், இந்த 3 ரோலும் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. சாதி ரீதியான மோதல்கள் ஏற்படும் போது அதற்கு வந்து எஸ்சி/எஸ்டி ஆணையமும் அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆதி திராவிட நலத்துறை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிறுபான்மையினர் பாதிக்கப்படும் போது குறிப்பிட்டு ஒரு கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதி ரீதியான மோதல்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர் சமூகத்தில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடக்கட்டும், அதற்காக இந்த ஆணையம் வந்து அந்த குடும்பத்திற்காக அந்த சமூகத்திற்காக என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும்? பிரச்சனைன்னு வருகிற போது அது யாராக இருந்தாலும் தமிழக அரசு அது யார் வந்து அட்ரஸ் பண்ணணுமோ அதை வந்து தெளிவாக நமக்கு ஆர்கனோகிராம் இருக்குது, அதை செய்வாங்க. சிறுபான்மையினர் அப்படின்னா எங்களுடைய ஆணையம் அது என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, யார் என்ன காரணம், அதை வந்து ஒரு ஆய்வு செய்து அரசுக்கு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன வந்து மெஷர்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆலோசனை தான் வழங்குறது. இட் இஸ் நாட் அன் எக்ஸிக்யூட்டிவ், மோர் ஆஃப் அன் அட்வைசரி ரோல் தான். அப்போது வந்து உண்மையிலேயே யார் எஃபெக்டிவ் எடுக்கிறது, அரசு எடுக்கும். அப்போ எங்கள்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி இருக்குது, அது என்ன, வாட் இஸ் ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் சொல்யூஷன், இது பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கு தீர்வு என்ன, உங்களுடைய பரிந்துரை என்னன்னு கேட்போம். அப்போ இது கண்டிப்பாக வந்து சிறுபான்மையினர் ஆணையம் சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனே கண்டறிந்து அதை பற்றிய பரிந்துரையை அரசு கொடுப்பது தான் வேணும். இதற்கு முன்னாடியே இந்த ஆணையம் தொடர்ந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான சாதிய மோதல்கள், சிறுபான்மையினருக்குள்ளே ஒரு மோதல்கள் ஏற்படுது. அதற்குறித்து இந்த ஆணையம் வந்து போயிட்டு நேரில் போய் விசாரித்து இந்த 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 பிரச்சனைகள்லாம் தீர்வு செய்யணும் அப்படின்ட்டு அரசுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பொறுப்பில் அது ஒரு பொறுப்பு. இதை பற்றி ஆய்வு செய்து உண்மை நிலவரங்களை கண்டறிந்து அதற்குரிய ஆலோசனைகளை அரசுக்கு வழங்க வேண்டும் அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் செஞ்சுருக்கிறாங்க, அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் இருக்குது. அது எந்த நேரத்தில் எப்படிங்கிறத நான் தான் படிக்கணும், அதை பற்றி எப்படி படிக்கணும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு உதவி செய்வதற்கு ஆணையம் கண்டிப்பாக வேலை செய்யும். கிறிஸ்துவ, இஸ்லாமியர்கள், மற்ற மதங்களை தாண்டி மொழி சிறுபான்மையினர் அதையும் வந்து இந்த ஆணையத்தில் வந்து இணைச்சிருக்காங்க. அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சமூகங்கள், எந்தெந்த மொழியை பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கான சிக்கல்களை இந்த ஆணையம் என்னென்ன? முக்கியமாக பெரும்பாலும் இருக்கிறதுல வந்து சௌராஷ்டிராஸ், குஜராத்திஸ், அவங்களுக்குள்ளேயே மிகவும் தாழ்த்தப்பட்ட குரூப் இருக்காங்க. அவங்க இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஜெயின்ஸ் சொன்னால் நார்த் இந்தியன் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஜெயின்ஸ், தமிழ் ஜெயின்ஸ் யாரும் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஆனால் தமிழ் ஜெயின்ஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ இந்த ஆணையம் அதுக்கான வேலையில் அவங்க அந்த மொழியிலேயே சிறுபான்மையிலே மொழி வாரியாக இருக்கக்கூடியவங்களில் அந்த மொழி வாரியாக இருக்கிறவங்களுடைய ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட குரூப் இருக்காங்க. அதையும் எடுத்து செய்வது தான் எங்களுடைய பணியாக இருக்கும். எடுத்து இன்னும் 15 நாள் தான் ஆகுது. இனிமேல் தான் ஒரு 3 மாதம் வந்து கேட்டிங்கன்னா 3 மாதத்தில் என்ன செஞ்சுருக்கேன்னு கூட ஓரளவுக்கு தெரியும். இப்போ தான் எடுத்து
இப்போ புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், புரிதல், தெரிதல், தகவல்களை சேகரித்தல், எப்படி திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள், அரசு, எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு மஸ்தான் அவர்கள் மற்றும் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எங்களோடு இருக்கிற அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, டைரக்டர் ஃபார் மைனாரிட்டிஸு, இவங்க எல்லாருமே இந்த ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்களோட கலந்து ஆலோசித்து தான் எல்லா அடுத்த போகிறது. இப்போ சமீபத்தில் குஜராத்தில் ஒரு உத்தரவு வந்துச்சு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இறைச்சி கடைகளெல்லாம் மூடணும். ஒரு ஜெயின் சமூகத்தையோ அந்த அந்த மகாவீர ஜெயந்தியோ அன்றைக்கோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, அங்கே வந்து இறைச்சி கடைகளை மூடணும் ஒரு உத்தரவு. உலக அளவில் வந்து இதுதான் முதல் ஒரு உத்தரவு அப்படின்ட்டு ஒரு அரசே வந்து இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டிலையும் வந்து மகாவீர ஜெயந்தி வரும்போதோ இந்த மாதிரியான ஒரு பிற மதத்தினரோட ஒரு நிகழ்வு நடக்கும்போது இறைச்சி கடைகளை மூடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும், மதுரை மாநகராட்சி இருக்கட்டும், சேலம் ஆகட்டும், இந்த மாதிரி மாநகராட்சி உத்தரவிடும்போது ஒரு தனி மனிதர் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலை. அன்றைக்கு அவர்களுடைய மதத்தினர் வந்து வேற ஒரு பண்டிகை கொண்டாடலாம், அவர்களோட மத நம்பிக்கை வேறையா இருக்கலாம். ஆனால் ஒரு அரசு வந்து இந்த மாதிரியான நகர்வுகளை எடுக்கும்போது அங்கே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலை இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. இது குறித்தான ஒரு தரவுகள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? சிறுபான்மை ஆணையத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாநிலத்தில் மத அமைதி நிலைவிட பரிந்துரை வழங்குவது ஒரு பாயிண்ட் இருக்குதுல்ல. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அரசுக்கு வந்து பரிந்துரை வழங்குவது என்னுடைய கடமையாக இருக்கும். அந்த நிகழ்வை சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு அரசே செய்யும் போது அங்கே வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையினுக்கு எதாகவோ மத அடிப்படையிலோ செயல்படக்கூடியவர். சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சி. அப்போ சமூக நீதிக்காக திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது, அமைதி நிலவ வைப்பது அவருடைய கடமை. அவருக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமை. அதான் அந்த கேள்வி தான் சார் கேட்குறேன். இப்போ அங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு நகரத்தை வந்து குறிப்பிட்டு அதை நிறுத்துறாங்க. ஆனால் இங்கே வந்து நகராட்சியே வந்து அதை முடிவு எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து அன்றைக்கு அவங்க மகாவீர ஜெயந்தி செயல்படும் போது இன்னொரு சமூகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செயல்படுது? அதாவது ஒரு சமூகம் செய்கிறது இன்னொரு சமூகம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, த டிக்னிட்டி ஆஃப் டிஃப்ரென்சஸ், டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அது அந்தந்த குடும்பங்கள் தான், அங்கே லோக்கல் இருக்கிற குடும்பங்கள் தான். இப்போ எங்கள் இதில் வந்து மெம்பர்ஸில் வந்து ஜெயின் இருக்கார். அவர் போய் இதனால் வந்து இந்த ஒரு மக்களுக்கு புண்படுறாங்க, சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஆணையம் வந்து அவரை அனுப்பி அதை பற்றி என்ன இருக்குது, என்ன பிரச்சனை. இந்த உணவு தனிப்பட்ட நபர்களோட விருப்பம் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து தலையிடும் போது அது சரியான ஒரு அரசு தலையிடாதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. ஆணையம் வந்து இதுக்கு பரிந்துரை செய்யும், பரிந்துரை ஆலோசனைகளை வழங்கும். இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிற ஆலோசனை கண்டிப்பாக. மத்திய அரசோட தேசிய கல்வி கொண்டு வரும்போது அதில் மகாபாரதம் இந்த மாதிரியான ஒரு சமயத்தை திணிக்காதீங்க, மதத்தை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி தமிழக பாடநூல் கல்வியிலையும் வந்து சில சமயங்களை திணிக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டு தொடர்ந்து சொல்லப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியில் நீங்கள் வந்து தலையிட முடியுமா சார்? கல்வி ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படும் போது அதில் ஒரு சமூக ரீதியாக, அதாவது சிறுபான்மையினர் மக்களுக்கு என்ன அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதோ அந்த பாதுகாப்பை எது தடை செய்தாலும், சிறுபான்மையினருக்கு திட்டங்கள் எது பாதித்தாலும், அது கல்வியோ எதுவோ, அவங்களுக்கு என்ன அரசியலமைச்சு சட்டத்தில் இருக்குது பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கு என்ன ஒரு உரிமைகள் இருக்குது, என்ன சலுகைகள் இருக்குது, அதை பாதிக்கிற எந்த திட்டமும் சரியாக வராது. அதை பற்றிய பரிந்துரைகள், அதை பற்றிய ஆலோசனை அரசு பண்ணணும். கல்வி ரீதியான வந்தாலும் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் பார்க்குற பார்வை வந்து ஒட்டுமொத்த பார்வையாக இருக்கணும். சிறுபான்மையினர் மக்கள்னு சொல்லும்போது எல்லா லெவல்லையும் பார்க்க, இன்டகிரேட்டட் பெர்ஸ்பெக்டிவ். இட் இஸ் நாட் ஒன்லி எஜுகேஷன், இட் இஸ் நாட் ஒன்லி சோஷியல் கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ். இப்போ எஜுகேஷன் எடுத்தால் இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி.
அப்போ வந்து சிறுபான்மை ஆணையம் என்ன செய்யணும்னா, அந்த மக்களை பாதிக்குதா, அவங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்குதா, அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குதா, அப்போ அது தவறு என்பதையோ அது சரியற்ற என்பதையோ சொல்வதற்கு, பரிந்துரை செய்வதற்கு ஆணையம் முயற்சி எடுக்கும். தொடர்ந்து கல்வியாளராக இருந்து வந்தீங்க. இதற்கு முன்னாடி பல்வேறு சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன மாதிரி சார் இருக்குது? ஏன்னா வட மாநிலங்களில் சமயம் ரீதியாக ஒரு மத ரீதியான ஒரு மோதல்கள் இருக்கும்போது தமிழகம் எந்த மாதிரி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ்நாடு எப்போதுமே ஒரு அமைதி பூங்காவாக தான் இருக்கும். ஏன்னா அதோட அடிப்படை வந்து திராவிட சிந்தனை, மனிதம் என்பது அடிப்படை, ஹியூமனிட்டி என்பது அடிப்படை. அந்த மனிதம் என்பதால் நாம் இணைந்திருக்கிறோம், மனிதம் என்பதால் அன்பால் இணைந்திருக்கிறோம். எங்கே உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது, அமைதி பூங்காவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த திராவிட சிந்தனை, திராவிட போக்கு, திராவிட மனப்போக்கு அண்ட் கொள்கை சிந்தனை வந்து இருக்கும். அதை வந்து என்றைக்குமே சிதைக்க முடியாது. இந்த திராவிட மாடல் சிந்தனை, திராவிட மாடல் நோக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற டிஃப்ரென்சஸை ஒதுக்கிட்டு நாம் எதால் உடைந்திருக்கிறோம், மனிதத்தால் இணைந்திருக்கிறோம், நாம் எதால் வேலை செய்கிறோம், திராவிட சிந்தனையால் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருகிற போது அவங்களுடைய மத சார்பு என்பது தனிப்பட்ட சிந்தனை, தனிப்பட்ட சிந்தனை. அது வந்து பொதுவில் எந்த களங்கம் ஏற்படுத்த விடாது பார்த்து கொள்வது தான் உண்மையான மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு தமிழ்நாடு தான் நமது மாநிலம். சிறுபான்மையினர் ஆணையத்தோட தலைவராக இருக்கீங்க. இங்கே வந்து ஆதி திராவிட நலத்துறை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அவர்களோட இன்னல்களாக இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி எல்லா ஆணையம் இருக்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் வந்து ஒருத்தர் தான் சால்வ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா சிறுபான்மையினர்லேயே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கும், ஒரு லிங்குவிஸ்டிக் சமூகம் இருக்கும். அப்போ அவங்களோட நாம் தொடர்பு பண்ணி எஸ்சி எஸ்டி இதாக இருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை எது வந்தாலும் ஒருத்தர் செய்ய முடியாது. கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங், இந்த கொலாபரேஷன் நெட்வொர்க்கிங் ரெண்டு இருந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். பிரச்சனைகள் இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது. ஒன்று கூட இருக்கும், ஒருத்தருக்கு குறைச்சிருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே நாளில் தீர்வு காண முடியாது. 50 வருஷம் ஒரு பிரச்சனையை 2 நாளில் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கிறதே ப்ராப்ளம் சால்வதாக ஆகிடும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், சிறுபான்மையினருக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகம், மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகம், அவங்களுடைய நலனைத்தான் நம்ம வந்து முன்னிறுத்தணும் ஒழிய மற்ற எதுவுமே இங்கே உள்ள வரக்கூடாது. இப்போ இதில் வந்து மொழி ரீதியாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இங்கே உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர்களோட கல்வி உரிமை இருக்குது, அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய உரிமை இருக்குது. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குது சார் மொழி சிறுபான்மைக்கான ஒரு நலத்திட்டங்கள் செய்ய? நலத்திட்டங்கள் பற்றி நான் முழுசாக படிக்கலை. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மையினருக்கு கூடிய பாதுகாப்பு மற்றும் அரசின் திட்டங்கள் கொள்கைகளை செயல்படுத்துவதை கண்காணித்தல் தான் என்னுடைய வேலை. வந்து இம்ப்ளிமெண்டேஷனை விட அது செய்கிறாங்களா, செய்கிறது போய் சேருதா என்பதுதான் என்னுடைய வேலை. அதனால் வந்து நான் ஒரு 10-15 நாளில் என்னென்ன படிக்க முடியுமோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க. பள்ளிகளில் நடக்கக்கூடிய சாதி மோதல்களை தடுக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கயிறு கட்டுதலோ மற்ற மாதிரியான ஒரு மத நம்பிக்கை இருக்கக்கூடிய அடையாளங்களோ தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் வந்து உங்களுடைய ஆணையத்தின் சார்பாக வந்து சமயம் சார்ந்து, மதம் சார்ந்து என்னென்ன மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் வந்து எந்த மாதிரியான அரசுக்கு என்ன மாதிரியான முன்னுதாரணத்தை கொடுக்க போறீங்க சார்? சிறுபான்மையினர் ஆணையமே ஒழிய மத சிறுபான்மையினர் ஆணையம் கிடையாது. மதமோ சாதியோ மொழியோ அதை வச்சு பிரிக்கலை ஆணையம், சிறுபான்மையினர் ஆணையம். அதனால் வேறுபாடுகள் வேற்றுமைகளை பார்க்க விடாமல் பார்த்துக்குங்கிறதா என்னுடைய, அதுக்கும் பரிந்துரைகளை கொடுப்போம். குறிப்பிட்டு மதங்கள் சார்ந்த எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு புண்படாதவாறு பார்த்து கொள்வதற்கு பரிந்துரைகள் கொடுப்போம். சரிங்க சார்.
இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில்.